Good morning students. Today we are going to see the same chapter, geometry, and in this we are going to find out the values, okay, x values in some problems. Let us see, find the value of x if angle AOB is a right angle. Okay students, so the given diagram, so can you able to find out what is the name of this angle? Right angle because it is this 90 degree. Okay, so AOB, see AOB equal to 90 degree, right angle 90 degree. So in this it has two angles, BOC and COA. They given the name 2x plus 3x equal to 90 degree. புரியுதா? இந்த ஆங்கிள் 90 டிகிரி ஆங்கிளில் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிளோட ஒரு நேம் என்ன? 2x, இன்னொரு ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3x. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ டிகிரி கிடைக்குது? 90 டிகிரி கிடைக்குது. ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ we are going to find out the x value. So for that we can add this one, 2 plus 3 5x equal to 90 degree. So இது 5 into xல இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். ஸோ இஃப் யூ டிவைட் இட் யூ கேன் கெட் தி ஆன்சர் x is equal to 18 degree. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்கே எக்ஸ் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த வேல்யூ இந்த அக்யூட் ஆங்கிளோட ஆங்கிள்ஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 2x is equal to 2 into x என்ன 18. So 8 2s are 16, 6 balance on 2 1s are 2, 3, 36 degree. 3x na இன்னொரு angle என்ன 3x. 3 into 18, 8 3s are 24, 4 balance 2, 3 1s are 3 plus 2 5, 54 degree. Okay, இந்த ரெண்டு angles பாருங்க. இப்போ 36 plus 54 if you add it means you can get 90 degree. Okay students, got it? Okay, let us see the second sum. In the given figure, find the value of x. Okay, so already they given one diagram. Can you remember what is the name of this angle? It is a linear pair of angles. It has two linear pair of angles. Linear pair of angles na ennala irukum? It has common vertex, common arm, and it has opposite rays of this non-common arms. Okay, so there is a linear pair of angles. So in this we are going to find the value of x. Okay, so the given angles are linear pair of angles. அங்கே 90 degree நம்ம சம் ரைட் ஆங்கிள் கொடுத்தனால 90 degree. இங்கே லீனியர் பேர் கொடுத்தாலே நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 180. இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரிக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த ஆங்கிள் என்ன நேமிங் பாருங்கள், AOC COB. ஓகே, ரெண்டு ஆங்கிள் இருக்கா, தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கிறது தான் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ அந்த ரெண்டோட வேல்யூஸ் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். 2x plus 23 plus 3x minus 48 equal to 180 degree. ஓகே, இப்போ இந்த x வேல்யூ கம்பைன் பண்ணால் என்ன ஆகும்? 2x plus 3 5x, then plus 23 minus 48. So which sign is greater? Which number is greater? 48. அதனுடைய சைன் எதாக இருக்குது? கிரேட்டராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது we can get 25. எந்த நம்பர் பிக்கஸ்ட் நம்பரோ அதனுடைய சைன் போடணும். அல்ஜிப்ராவில் ஆல்ரெடி படிச்சிருக்கலாம். ஸோ -25 அப்படியே போடுங்க, ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த -25 லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது என்ன ஆகும்? 180 டிகிரி ப்ளஸ் 25 டிகிரி ஆட் பண்ணிடலாமா? வாட் இஸ் ஆன்சர்? 205. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது டிவிஷனாக கொண்டு போயிடலாம். ஸோ 5 டிவைட் ஆயிரும். 205 205 டிவைடட் பை 5 4 times 20 and then 5 1 times. So what is the answer? X is equal to 41 degree. Okay students, okay, let us see the next sum. Find the value of angle x. Okay, so in this, see, M and N is the parallel lines. In this, L is the transversal. Last week we learned, no, already. ஸோ ட்ரான்ஸ்வர்சல் லைன் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு 8 angles ஃபார்ம் ஆகுது. ஸோ அதில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பார்த்தோம், அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் பார்த்தோம், எக்ஸ்டீரியர் அண்ட் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம படித்தோம். இப்போ வந்து இதில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்குது பாருங்கள், ஆப்போசிட்டாக இருக்குது. லிசன்,
இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது, அல்டர்னேட்டிவாக இருக்குது. இந்த ஆங்கிள் எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. அப்போ இன்டீரியர் எப்படி இருக்குது, உள்ள ஆப்போசிட்டாக இருக்குது, க்ராஸாக இருக்குது. ஸோ அல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதனுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிவன் ஃபிகர், இந்த ஃபிகர் வச்சு பார்த்தா இது என்ன ஆங்கிள், அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அந்த அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல், இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூஸ் தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதனால் நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2x + 15 இந்த ஆங்கிள்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அல்டர்னேட் இதோட வேல்யூஸ் 3x - 40. எதனால் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம், அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரெண்டு ஈக்குவல் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணலாம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம், வேரியபிள்ஸை ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ இங்கே 15 ஆசிட்டிஸ் இருக்குது. -40 வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரோம். ஸோ இங்கே -40 என்ன ஆகும், +40 ஆகும். ஸோ 3x அப்படியே ஆசிட்டிஸ் வைங்க. இந்த 2x நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரோம். ஸோ என்ன ஆகும், மைனஸாக சேஞ்ச் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 55. ஸோ 3 - 2 1x. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னம்மா, 55 டிகிரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் see next sum. இதுவும் அதே மாதிரி பாருங்கள், ஒரு டயக்ராம், ரெண்டு பேரலல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, M and N. Lங்கிறது ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன். ஓகே, ஸோ அதனுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் வச்சு பாருங்கள், இது என்னது, ஆக்சுவலி டிரான்ஸ்வர்சல் பாஸ் ஆகிருக்கு, சேம் சைடு இருக்குது, ஆனால் அவுட் சைடு, சேம் சைடு அவுட் சைடுனா என்ன ஆங்கிள், இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் படித்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது ரெண்டும் இங்கே டிரான்ஸ்வர்சலில் சேம் சைடாக இருந்தால் அது ரெண்டு ஈக்குவல் நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த கிவன் ஃபிகர் exterior angles are equal, it is co-exterior angles. ஸோ ரெண்டோட வேல்யூஸ் போடுங்க. இதே மாதிரி நம்மளோட கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒன்று கொண்டு வரணும், வேரியபிள்ஸ் ஒரு சைடு கொண்டு வரணும். ஸோ -15 ஆஸ் இட் இஸ் வச்சுருங்க. இந்த +20 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வருவது போது -20 ஆயிரும். 3x ஆஸ் இட் இஸ் வச்சுருங்க. இந்த 2xை வந்து நமக்கு என்ன ஆகும், ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும் -2x. ஸோ x is equal to 3 - 2 1. இது நம்ம என்ன ஆகும், -35 ஆகும். ஏன்னா ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால மைனஸ் அண்ட் ஆட் and put the same sign. So -35. So x is equal to 35 degree. Okay students, so இந்த sums எல்லாம் பாருங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஒரு 10 fill-ups கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் அதை படித்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. மிஸ் டெஸ்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு 3 sums கொடுக்குறேன், அதை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.